வெண்டைக்காவை வச்சு யாராவது இந்த ரெசிபி இது வரைக்கும் செய்திருக்கிறீங்களா? அப்படி செஞ்சுருந்தா எனக்கு கமெண்ட்டில் எஸ்ன்னு கொஞ்சம் டைப் பண்ணுங்கள். வெல்கம் டு வில்மாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு செய்ய போகிறது வெண்டைக்காய் வச்சு சூப்பர் டேஸ்டியான ஒரு பீனட் பிந்தி மசாலா. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இது சூப்பராக எப்படி டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் எள்ளையும் நாம் வறுத்து எடுத்துக்கலாம். அது நல்லா வெடிச்சு வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் ஒரு பேன் வச்சுட்டு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஆயில் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அதை நல்லா பொரிய விடலாம். இப்போ நாம் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயமும் 2 கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் மாறட்டும். நல்லா வதங்கி இருக்கு. இந்த டைம்ல நாம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல இதை ஒரு 5 மினிட்ஸ் நாம வதக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கும் போது அந்த வெண்டைக்காயில இருக்கிற பிசுபிசுப்பு தன்மைலாம் போயிட்டு நல்லா அது தனித்தனியாக வெந்து வரும். அதுக்காக தான் நம்ம வதக்குறோம். இப்போ பாருங்க நல்லா வதங்கியாச்சு. ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெண்டைக்காய் வதங்கி இருக்கு. இந்த டைம்ல நாம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம அதை ஜென்டலாக ஒரு மிக்ஸ் பண்ணலாம். வெண்டைக்காய் உடையாத அளவுக்கு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா அது குக் ஆகட்டும். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா அதை திருப்பியும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 மினிட் அதை அப்படியே திருப்பி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெண்டைக்காய் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப அதிகமான பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. இதில் வந்து ஃபைபர் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட், பொட்டாசியம், விட்டமின் சி இருக்குது, ஏ இருக்குது. இது கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து இந்த வெண்டைக்காய் செய்யறதுக்கு முன்னாடி இதை நல்லா கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபேன் காற்றுல கொஞ்சம் ஆற வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டிக்கினஸ் இருக்காது. இப்போ நம்ம மெயின் கெஸ்ட் வந்துட்டாங்க. வேர்க்கடலையும் எள்ளையும் நல்லா பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா? ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் கோஸாக அதை பவுடர் பண்ணிவிடுங்க. அதை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுடைய பீனட் பிந்தி மசாலா ரெடி ஆயாச்சு. இது பார்க்கும்போதே ரொம்ப டெம்டிங்காக இருக்குங்க. சூப்பராக ரெடியான இந்த பீனட் பிந்தி மசாலாவை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு பருப்பு ரசம் வச்சுருக்கேன். அது கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். சூடாக சாப்பாடு போட்டாச்சு. நம்ம அது கூட சுட சுட இந்த பிந்தி மசாலாவை எடுத்து வச்சுட்டு பருப்பு ரசம் அதில் ஊற்றிட்டு இது அப்படியே பிசைஞ்சு பயங்கர சூடாக இருக்குங்க. என்னால் வந்து பிசையவே முடியல. இருந்தாலும் அந்த டெம்டிங்க்கு பிசைஞ்சு ஒரு வாய் அள்ளி சாப்பிட்டா போங்க அமிர்தந்தான். இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன்.
ஸோ எனக்கு லைக் போட மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வில்மாஸ் கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's goodbye from Vilma. Thanks for watching.